இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குவோர் மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியின் படிப்போம் ஜெயிப்போம் உயர்கல்வியை தேர்ந்தெடுப்பதில் உள்ள சந்தேகங்களை தீர்க்கும் நிகழ்ச்சி தினமும் மாலை 5 மணிக்கு. வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தமிழகத்தில் 8300 கோடி மதிப்பிலான திட்டங்களை தொடங்கி வைக்க உள்ளதாக பிரதமர் மோடி பதிவு. நாம் நவமி நாளில் தமிழக சகோதர சகோதரிகளை சந்திக்க ஆவலுடன் உள்ளதாகவும் நிகழ்ச்சி. கோத்தகிரியில் முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு. சாலையின் இருபுறமும் திரண்டு நின்று கைகளை கொடுத்தும் ரோஜா மலர்களை வழங்கியும் மகிழ்ச்சி. கோத்தகிரி குஞ்சுமனை பகுதியில் மண் சரிவை தடுக்கும் வகையில் நடைபெற்று வரும் பணிகளை ஆய்வு செய்தார் முதலமைச்சர். நவீன தொழில்நுட்பத்துடன் நடைபெற்று வரும் பணிகள் குறித்து அமைச்சர் மற்றும் அதிகாரிகள் விளக்கம். மீனவர் பிரச்சினையை மனிதாபிமான அடிப்படையில் அணுக வேண்டும் என இலங்கை அதிபரிடம் பிரதமர் மோடி வலியுறுத்தியுள்ளார். இலங்கை அதிபரிடம் பிரதமர் நடத்திய பேச்சுவார்த்தை பற்றி வெளியுறவுத்துறை செயலாளர் விக்ரம் மிஸ்ரி விளக்கம். டெல்லியில் கச்சத்தீவு மீட்பு குறித்த கேள்விக்கு பதில் அளிக்காத மத்திய வெளியுறவுத்துறை செயலாளர் விக்ரம் மிஸ்ரி, பிரதமர் மோடியின் இலங்கை பயணத்தில் கச்சத்தீவு குறித்து பேசப்பட்டதா என்ற கேள்விக்கு மௌனம். இலங்கையில் உள்ள இந்திய மீனவர்கள் மற்றும் அவர்களின் படகுகளை உடனடியாக விடுவிக்க அதிபர் அனுர திசாநாயக்கவிடம் பிரதமர் மோடி வலியுறுத்தல். மீனவர் விவகாரத்தில் மனிதாபிமான அடிப்படையிலான நடவடிக்கை அவசியம் என்றும் பேச்சு. இலங்கை வாழ் தமிழர்களுக்கு 10,000 வீடுகள் கட்டித்தரப்படும். இலங்கையில் உள்ள 3 கோயில்களை சீரமைக்க இந்தியா உதவும் என பிரதமர் மோடி உறுதி. தமிழக மீனவர்கள் பிரச்சினைக்கு தீர்வு காணும் வகையிலான பேச்சுவார்த்தைகளை பிரதமர் மோடி முன்னெடுப்பார். தூத்துக்குடியில் செய்தியாளர்களை சந்தித்த கனிமொழி எம்பி நம்பிக்கை. அவர் அதை பேசி அங்கே இருக்கக்கூடிய மீனவர்களுக்கும் இங்கே இருக்கக்கூடிய மீனவர்களுக்குமான அடுத்த கட்ட சுமூகமான உறவுக்கான பேச்சுவார்த்தைகளை முன்னெடுப்பார் என்ற நம்பிக்கையோடு தான், அதுக்காக தான் திரும்ப திரும்ப இந்திய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் தரும் வகையில் எந்த ஒரு செயலும் இலங்கை மண்ணில் நடைபெறாது. பிரதமர் மோடியுடனான பேச்சுவார்த்தைக்கு பின் இலங்கை அதிபர் அனுரகுமார திசாநாயக்க உறுதி. பிரதமர் நரேந்திர மோடிக்கு இலங்கையின் மிக உயரிய மித்ர விபூஷணா விருது கொழும்புவில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அதிபர் அனுர திசாநாயக்க வழங்கி கௌரவம். இந்தியா இலங்கை இடையே பாதுகாப்பு, சுகாதார மற்றும் மருத்துவ துறைகளில் முக்கிய ஒப்பந்தங்கள் கையெழுத்து. பிரதமர் நரேந்திர மோடி அதிபர் அனுரகுமார திசாநாயக்க முன்னிலையில் கையெழுத்து. இலங்கையில் தமிழ் சமூகத்தினருடன் பிரதமர் மோடி சந்திப்பு. மாவை சேனாதிராஜா மறைவுக்கு அனுதாபம் தெரிவித்தார் பிரதமர் மோடி. வக்ஃப் மசோதாவை தொடர்ந்து தேவாலய சொத்துக்களுக்கு RSS குறிவைக்க நீண்ட நாட்கள் ஆகாது. மத்திய அரசின் தாக்குதல்களில் இருந்து மக்களை பாதுகாக்கும் ஒரே ஆயுதம் அரசியலமைப்பு சட்டம்தான் என மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி. கடந்த ஆண்டு இயற்கை பேரிடரை சந்தித்த தமிழகத்திற்கு கூடுதலாக 522.34 கோடி ரூபாய் நிதி விடுவிப்பு. மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தலைமையில் நடைபெற்ற உயர்மட்ட குழு கூட்டத்தில் ஒப்புதல். பிரதமர் நரேந்திர மோடியின் வருகையை ஒட்டி மதுரை விமான நிலையத்தில் 5 அடுக்கு பாதுகாப்பு. சுமார் 2000க்கும் மேற்பட்ட போலீசார் தீவிர கண்காணிப்பு.
பிரதமர் மோடி நாளை ராமேஸ்வரம் வருகை தருவதன் எதிரொலி. ராமேஸ்வரம் மற்றும் மண்டபம் ஹெலிபேட் உள்ளிட்ட பகுதிகளில் பிரதமரின் தனிப்பிரிவு அதிகாரிகள் அதிரடி சோதனை. இந்தியாவிலேயே அதிக பொருளாதார வளர்ச்சியை தமிழகம் பெற்றுள்ளதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பெருமிதம். அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சியில் தொடர்ந்து கவனம் செலுத்தி சாதனை படைத்துள்ளதாகவும் நிகழ்ச்சி பதிவு. தமிழகத்தின் வளர்ச்சி 9.69% உயர்ந்துள்ளதாக அமைச்சர் தங்கம் தென்னரசு பெருமிதம். 2030ஆம் ஆண்டில் $1 டிரில்லியன் தமிழகத்தின் பொருளாதார வளர்ச்சி இருக்கும் எனவும் நம்பிக்கை. சைதை துரைசாமி பிற கட்சி தொடர்புகளை வைத்துக் கொண்டு அதிமுகவில் குழப்பத்தை ஏற்படுத்த பார்க்கிறார் என கே.பி. முனுசாமி பேட்டி. அதிமுகவுடன் எந்த தொடர்பும் இல்லாத நபர் அவர் எனவும் அதிரடி. அப்படி சொல்லுகின்ற பொழுது அவர் இந்த இயக்கத்தில் எந்தவித தொடர்பும் இல்லாத ஒரு நபர் சொல்லுகின்ற பொழுது உண்மையாக உழைக்கின்ற அந்த உழைப்பாளிக்கு கடுமையான கோபம் வரும். பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டவர்களை மீண்டும் வரும் 9ஆம் தேதி ஆஜர்படுத்த உத்தரவு. விசாரணை நிறைவு பெற்ற நிலையில் 9 பேரையும் பலத்த பாதுகாப்புடன் மீண்டும் சேலம் மத்திய சிறைக்கு அழைத்து சென்றது காவல்துறை. தூத்துக்குடி டிஎஸ்பி ராமகிருஷ்ணன் உள்ளிட்ட 8 காவலர்களுக்கு ஆயுள் தண்டனை. தூத்துக்குடி தாளமுத்து நகர் காவல் நிலையத்தில் விசாரணை கைதி வின்சென்ட் 1999 மரணமடைந்த வழக்கில் பரபரப்பு தீர்ப்பு. கடந்த 2022ஆம் ஆண்டு பொதுக்கூட்டம் ஒன்றில் இன உணர்வுகளை தூண்டும் வகையில் பேசியதாக தொடரப்பட்ட வழக்கு. திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு ஒருங்கிணைந்த நீதிமன்றத்தில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் நேரில் ஆஜர். மருத்துவம் படிப்பதுதான் தங்களுக்கு பெருமை என்ற மாயையில் இருந்து பெற்றோர் வெளியே வர வேண்டும். நீட் தேர்வு ஒழிக்கப்படவில்லை எனில் தற்கொலைகள் தொடர்வதையும் தடுக்க முடியாது என்றும் பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் பதிவு. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கு. தன்னை வழக்கில் இருந்து விடுவிக்க கோரி சென்னை மகளிர் நீதிமன்றத்தில் ஞானசேகரன் மனு தாக்கல். சென்னை மாவட்ட உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி சதீஷ்குமார் பணியிட மாற்றம். திருவள்ளூர் மாவட்ட உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி போஸ் சென்னை மாவட்டத்திற்கு கூடுதலாக நியமனம். வக்ஃப் வாரிய திருத்த சட்டத்தை ரத்து செய்ய வலியுறுத்தி விருத்தாச்சலத்தில் விசிகவினர் போராட்டம். குருவாயூரில் இருந்து சென்னை நோக்கி வந்த ரயிலை மறித்து போராட்டம் நடத்தியதால் கைது நடவடிக்கை. புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி அருகே மழையூரில் வெட்டிக் கொல்லப்பட்ட முருகேசன் உடலுடன் மக்கள் போராட்டம். குற்றவாளிகளை கைது செய்யப்பட்டதை உறுதி செய்ய வேண்டும் என கோரி மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு. கரூர் மாவட்டம் உப்பிடமங்கலம் மாட்டுச்சந்தையில் சுங்கம் வசூலிப்பது தொடர்பாக ஏலதாரி வியாபாரிகளிடையே வாக்குவாதம். மாட்டுச்சந்தையில் அதிக சுங்கம் வசூல் செய்வதாக வியாபாரிகள் குற்றச்சாட்டு. கரூரில் கல்லூரி ஆண்டு விழாவில் சாமி பாடல்களுக்கு நடனமாடிய மாணவர்கள். பார்வையாளராக இருந்த சில மாணவிகள் திடீரென சாமி ஆடியதால் பரபரப்பு. தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் திடீரென கொட்டி தீர்த்த கனமழை. கோடை வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவுவதால் மக்கள் மகிழ்ச்சி. தாம்பரம் மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் திடீரென கொட்டி தீர்த்த கனமழையால் குளம் போல் மாறிய தெருக்கள். பாதாள சாக்கடை கால்வாயும் முறையாக பராமரிக்கப்படாததால் கழிவுநீர் கலந்து துர்நாற்றம் வீசுவதாக குற்றச்சாட்டு.
திருப்பூர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் கொட்டி தீர்த்த கனமழை. தாழ்வான பகுதிகளில் உள்ள வீடுகளை மழைநீர் சூழ்ந்ததால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. ஒன்று முதல் 12ஆம் வகுப்பு வரையிலான தமிழ் பாடத்தில் 40 விழுக்காடு அளவுக்கு பாடத்திட்டங்களை குறைக்க தமிழக அரசு திட்டம். மாணவர்களின் கற்றல் சுமையை குறைக்கும் வகையில் நடவடிக்கை. சிறுபான்மை நிறுவனங்கள் உள்ளிட்ட அனைத்து கல்வி நிறுவனங்களுக்கும் டெட் தேர்வு பொருந்தும். கல்வி நிறுவனங்களில் நியமிக்கப்படும் ஆசிரியர்களுக்கு குறைந்தபட்ச கல்வி தகுதி நிர்ணயிக்க அரசுக்கு அதிகாரம் உள்ளதாக உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. ஆயுதங்களை வைத்திருக்கும் நக்சலைட்டுகளை ஆயுதங்களை கைவிடுமாறு கேட்டுக் கொள்கிறேன். சத்தீஸ்கர் மாநிலம் தண்டேவாடாவில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா பேச்சு. ஒரே நாடு ஒரே தேர்தலை கண்மூடித்தனமாக எதிர்க்க வேண்டாம் என மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் வேண்டுகோள். நாடாளுமன்ற சட்டமன்ற தேர்தலுக்கு மட்டுமே இந்த நடைமுறை, பஞ்சாயத்துக்கு கிடையாது எனவும் விளக்கம். எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் ஜனாதிபதி அம்மா அதை பத்தி ஆரம்பிக்கவே போறாங்க அப்படிங்கிற இந்த விவரத்தை இத்தனை கிளியரா எடுத்து வச்ச பிறகு கூட கண்மூடித்தனமா நான் எதிர்ப்பேன் அப்படின்னு சொல்றவங்கள நம்ம எல்லாரும் கொஞ்சம் பேசி இதில் இருக்கக்கூடிய விஷயத்தை புரிஞ்சுட்டு எடுத்து சொல்றதுக்கான முயற்சி செய்ய வேண்டும் என்று வக்ஃப் சட்ட திருத்த மசோதாவுக்கு எதிராக ஆம் ஆத்மி சார்பில் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு. இஸ்லாமியர்களின் அடிப்படை உரிமைகளை மீறும் வகையில் மசோதா உள்ளதாக புகார். புதுச்சேரி கோஃப்ரி சைக்கிள் நிறுவனத்தில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை. சைபர் கிரைம் போலீசாரின் சோதனையில் கணக்கில் வராத 2.5 கோடி ரூபாய் சிக்கியதன் அடிப்படையில் நடவடிக்கை. மத்திய அமைச்சரும் தமிழக பாஜக தேர்தல் பொறுப்பாளருமான கிஷன் ரெட்டியின் தமிழகம் வருகை ஏப்ரல் 11ஆம் தேதிக்கு ஒத்திவைப்பு. ஏப்ரல் 7 மற்றும் 8ஆம் தேதிகளில் வருகை தர இருந்த நிலையில் வருகை ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக தகவல். வக்ஃப் சட்டத்திருத்த மசோதாவுக்கு எதிராக பேசுபவர்கள் தேச துரோகிகள், மசோதாவை ஏற்காதவர்கள் சிறையில் அடைக்கப்படுவார்கள் என்றும் பீகார் துணை முதலமைச்சர் விஜயகுமார் சின்ஹா ஆவேச பேச்சு. நடப்பு ஐபிஎல் லீக் தொடரில் மீண்டும் தோல்வியை தழுவிய சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி. டெல்லி கேபிட்டல்ஸ் அணி 25 ரன்கள் வித்தியாசத்தில் அசத்தல் வெற்றி. தொடர் தோல்விகளை சந்தித்து வரும் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி மீது ரசிகர்கள் கடும் அதிருப்தி. டெஸ்ட் மேட்ச் போன்று சென்னை அணி வீரர்கள் விளையாடுவதாக விமர்சனம். ஆடினதானே எல்லாருமே வந்து இன்னும் டிஃபென்ஸ் வச்சுட்டு போறாங்க. 20 பாலுக்கு 20 ரன் டெஸ்ட் மேட்சோட மோசமாட்டு போறாங்க எல்லாரும் வந்துட்டு. அதுக்கப்புறம் எங்க ரன் அடிச்சதானே இருக்கு. டெஸ்ட் மேட்சோட மோசமாடும் போது எங்க தெரியுது 2020 இல்ல டெஸ்ட் மேட்ச் தெரியல. கம்ப்ளைண்ட் பண்ணாங்க தோனி வந்து சீக்கிரமாவே வந்து விளையாடலாம் அப்படின்னு. அவர் சீக்கிரமா வந்து விளையாடாலும் அவர் அளவுக்கு தான் விளையாடுறாரு, அவ்வளவு ஹைப்புக்கு விளையாட மாட்டேன்றாரு. ருத்துராஜ், தூபே இவங்க இன்னும் கொஞ்சம் எஃபர்ட் போட்டா ப்ராபப்ளி நம்ம மேபி அவர் 6th கப் பார்க்கலாம். பட் ஐ திங்க் யங்ஸ்டர்ஸ்க்கு சான்ஸ் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு கூட அவங்க அப்படி பண்ண வாய்ப்பு இருக்கு. இப்போதைக்கு let them play however they're comfortable with, not many complaints. லக்னோ அணி கேப்டன் ரிஷப் பண்ட்டுக்கு 20 லட்சம் ரூபாய் அபராதம். மும்பை அணிக்கு எதிரான போட்டியில் பந்து வீச அதிக நேரம் எடுத்துக் கொண்டதால் நடவடிக்கை. மியான்மரில் ஏற்பட்ட பயங்கர நிலநடுக்கத்தால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 3354 உயர்வு. 5000க்கும் மேற்பட்டோர் காயமடைந்து சிகிச்சை பெற்று வருவதாக ஐநா மீட்புக் குழு தகவல். பெப்சிக்கு பதிலாக புதிய தொழிலாளர் கூட்டமைப்பை உருவாக்க தயாரிப்பாளர் சங்கம் முடிவு. பெப்சி பல்வேறு கட்டுப்பாடுகளை விதித்த நிலையில் தயாரிப்பாளர் சங்கம் முடிவு. இல்லாமல் இருக்கிறதற்காக புதிய தொழிலாளர் அமைப்பை உருவாக்குறதுங்கிறத முடிவு எடுத்திருக்கோம். செயற்குழுவில் ஏமனதாக ஒட்டுமொத்த தயாரிப்பாளர் ஆதரவுடன் இந்த முடிவை நாங்கள் எடுத்திருக்கோம். அதற்கு தமிழ்நாடு திரைப்பட தொழிலாளர்கள் கூட்டமைப்பு
என்கிற பேரில் வந்து ஆரம்பிக்கிறோம்.